நாளைக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆகிற படம் தான் தெலுங்கு பேன் இண்டியா படம் புஷ்பா 2. இந்த படத்துக்கு வந்து இந்தியா மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ் அளவுக்கு இந்த படத்துக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து அசால்ட்டாகவே ஒரு 1000 கோடி அடிக்குமா இன்னும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் என்னை பொறுத்த அளவுக்கு இந்த படம் வந்து 1000 கோடி அடிக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி தான். அது இல்லாமல் இந்த படம் வந்து எல்லா ரசிகர்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் தான் இந்த படம் வந்து 1000 crores அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் இவங்க வந்து முழுக்க ஹிந்தி ஆடியன்ஸை தான் கவர் பண்ணி எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் இந்த படம் வந்து அதிகமாக ஷூட்டிங் பண்ண பகுதியும் ஹிந்தி சைடு தான் எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் இந்த படம் வந்து 1000 crores அடிக்குமா எனக்கு வந்து கேள்விக்குறி தான் இந்த படத்துக்கு என்னையை பொறுத்தளவுக்கு. அது இல்லாமல் ஆனால் இந்த படத்துக்கு வந்து ஓப்பனிங் கலெக்ஷன் வந்து ஒரு ரெக்கார்டு மேக்கராக இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக புக்கிங் வந்து தெரிச்சிக்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் எல்லா ஸ்டேட்டில் வந்து பயங்கரமாக இந்த படம் வந்து புக் மை ஷோவில் வந்து பயங்கரமாக தெரிச்சிக்கிட்டு இருக்குது புக் மை ஷோவில். அது இல்லாமல் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் அளவுக்கு சாங்ஸ் வந்து மக்களுக்கு வந்து பூர்த்தி செய்யலை. எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சாங்ஸ் வந்து பயங்கர ஒரு தாக்கம் பண்ணியிருக்கு அந்த பாடல்கள் எல்லாமே. ஆனால் செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாடல்கள் எல்லாமே அவ்வளோ தாக்கம் பண்ணலை. அது இல்லாமல் ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கலை. அது இல்லாமல் இந்த படத்தோட மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட ரன் டைம் தான். ரன் டைம் பார்த்தீங்கன்னா 3 hours 21 minutes. இந்த ரன் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஆடியன்ஸுக்கு வந்து இந்த ரன் டைம்லாம் ஒரு கடுப்பார ரன் டைம் தான். இது வந்து படம் இறங்கின உடனே 2 நாள் கழிச்ச உடனே ட்ரிம் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. நாங்கள் 21 minutes வந்து ட்ரிம் பண்ணிட்டோம் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ உள்ள ரசிகர்கள் மென்டாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 hours 45 minutes அவங்களுக்கு வந்து உட்கார முடியல தேட்டரில். ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து ஒரு திரைக்கதை இருந்தால் அவங்க உட்கார வாய்ப்பு இருக்குது. ஒரு திரைக்கதை இல்லைன்னா சப்போஸ் திரைக்கதை சொதப்பிக்கிட்டாங்கன்னா ரசிகர் வந்து அந்த தேட்டரில் உட்காரவே ஒரு இதாக தான் ஆகுறாங்க. அது இல்லாமல் இந்த படம் வந்து அதிக கலெக்ஷன் அடிக்க தான் ஒரு பயங்கர ப்ரொமோஷன் போய்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் இந்த படம் வந்து பக்கா தெலுங்கு மெட்டீரியலில் தான் எடுத்திருக்காங்க. தெலுங்கு மெட்டீரியலில் எடுத்துகிட்டு இவங்க வந்து ப்ரொமோஷன் வந்து ஒரு பேன் இண்டியா ரிலீஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இவங்க வந்து முழுக்க ஒரு ஹிந்தி ஆடியன்ஸை கவர் பண்ண தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் ஏன்னா ஹிந்தி ஆடியன்ஸை கவர் பண்ணாது. ஏன்னா மெஜாரிட்டி பீப்புளே ஹிந்தி ஆடியன்ஸ் தான். ஹிந்தி பீப்புள்ஸை வந்து நம்ம கவர் பண்ணோம்னா இவங்க நினச்ச கலெக்ஷனை அடிக்கலாம். அதனால தான் அவங்க மெஜாரிட்டி பீப்புள் ஹிந்தி ஆடியன்ஸை ஏன்னா நம்ம சவுத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க இந்தியாவில் ஓவராலாக இருக்குன்னா ஹிந்தி ஆடியன்ஸ் தான். அவங்கள தான் கவர் பண்ண ஒரு ஓவரால் கலெக்ஷன் பண்ணலாம். இந்த படத்தோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 600 கோடிக்கு மேலே பிஸ்னஸ் சேல் ஆகிருக்கு. அது இல்லாமல் இந்த படம் எவ்வளோ கிராஸ் கலெக்ஷன் அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1000 கோடி 1200 கோடி கிட்ட கிராஸ் கலெக்ஷன் அடித்தா தான் இந்த படம் வந்து பயங்கர ப்ராஃபிட் சூன்குள்ளே போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.